வணக்கம் மக்களே. திமுக இளைஞரணி தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு விருதுநகர்ல நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில பேசிய திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் என்ன பேசினார்னா, தமிழ்நாட்டில இருந்து நாங்கள் தொடர்ந்து என்ன கேட்கிறோம், எங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய கல்வி நிதியை கொடுங்க, மெட்ரோ நிதியை கொடுங்க, பேரிடர் நிவாரண நிதியை கொடுங்க, ஜல்ஜீவன் திட்டத்துக்கான நிதியை கொடுங்க, புதிய ரயில் திட்டங்களை கொடுங்க அப்படின்னு தான் நாங்க கேட்கிறோம்னு பேசியிருந்தாரு. ஒசூர் விமான நிலையத்துக்கு அனுமதி கொடுங்க, வரி வருவாயை 50% கொடுங்க, நீட்ல இருந்து விலக்கு கொடுங்க, மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி கொடுங்க, தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டுடைய தொகுதி அளவை குறைக்க மாட்டோம்னு நாடாளுமன்றத்துல வாக்கு கொடுங்க, கீழடி அறிக்கையை கொடுங்க, அதையெல்லாம் நாங்க கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க நமக்கு கொடுத்தது எல்லாமே வெறும் ஜீரோ தான் அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று விருதுநகர்ல பேசியிருக்கிறாரு. நாமும் அவர்களுக்கு எலெக்ஷன்ல அதையே தான் திருப்ப கொடுக்கிறோம். பாஜக மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா என்டிஏ கூட்டணியும் 2024ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை போல சட்டமன்ற தேர்தலிலும் ஜீரோவாக வேணும் அப்படின்னு பேசியிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு ஜீரோ சொன்ன ஒன்றிய அரசு எதிர்த்து குரல் கொடுக்காம பாஜகவின் கிளை செயலராக மாறியிருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அவர் இப்போ முழுசா என்டிஏ பழனிசாமா மாறி இருக்கிறாரு. 400 ரவுடி தான் அப்படின்னு சொல்றது போல மைக்கு முன்னாடி வந்து நானும் கூட்டணிக்கு தலைமை தாங்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு. இல்ல சொல்லல, புலம்பிக்கிட்டே தான் இருக்கிறாருன்னு அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை கிண்டல் செஞ்சிருக்கிறாரு மு.க.ஸ்டாலின் அவர்கள். இந்த நிலையில ஒரு வித்தியாசமான போராட்டத்தை இப்போ அறிவிச்சிருக்கிறாரு. பாஜக அரசு கொண்டு வந்திருக்கும் 125 நாள் வேலை திட்டத்தை நம்ம தடுப்பதற்கான போராட்டமாம். அவர் முதல்ல அந்த சட்டத்தை பத்தி எதையாவது படிச்சாரா, அந்த சட்டத்தின் பெயரை அவரால் சொல்ல முடியுமா, அப்படி இருந்தா அவரின் அறிக்கையில அதை ஏன் குறிப்பிடவே இல்லை. 100 நாள் வேலை என்பது உரிமையாக இருந்த போதே 50 நாள் கூட பாஜக அரசு வேலை தரவே இல்லை. இப்போ எப்படி 125 நாள் வேலை கொடுப்பாங்க, இனி மாநில அரசு தான் 40% நிதியை தர வேண்டும் அப்படின்னு வேறு மாதிரி மாற்றி இருக்காங்க. இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா தெரியாதா, என்ன சட்டம் என்ன திருத்தம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒண்ணுமே தெரியாம இவர் வந்ததால 150 நாள் வேலை வாய்ப்பு உயர்த்தி தரப்படும் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறாரு. ஓனர மிஞ்சினர் ரிலேவரா இருக்கிறாரு இந்த எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு குற்றச்சாட்டு சுமத்திருக்காரு. என்டி கூட்டணியில் இருக்கிற டிசைனை பாருங்க. ஜெயலலிதாவோட மரணத்துக்கு பிறகு முதல்ல சசிகலாவை முதலமைச்சராக நினைச்சாங்க. அது முடியாமல் போனத காரணத்தால கூவத்தூர்ல வச்சு எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்தாங்க. தனக்கு பதவி கொடுத்தவர்களையே கட்சியிலிருந்து நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி. போன எலெக்ஷன்ல பார்த்தா எல்லோரும் பிரிஞ்சு நின்னாங்க. இப்போ அதுல பாதி பேர் பாஜக கூட திரும்ப வந்து சேர்ந்து கொண்டு இருக்காங்க. இவங்க மொத்தத்துல மக்கள் நலனுக்கான கூட்டணி நடத்தவே இல்லை. இவங்களுக்குள்ள ஒரு மியூசிக்கல் சேர் தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நடக்க போற சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு வாசஸ் என்டிஏ கூட்டணி. இதுல நாம் தமிழ்நாட்டை ஜெயிக்க வைக்கணும். தமிழ்நாட்டுல தோல்வி என்பது பாஜக புதுசு கிடையாது. தினமும் காலையில சூரியன் உதிப்பதை போல அவர்களுக்கு ரொட்டீனா அது நடந்துகிட்டே தான் இருக்குது. இதுவரை அடைந்த வெற்றிகளை விட மிக பெரிய வெற்றியை திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அடைய போகிறது. வளர்ந்த தமிழ்நாட்டை மேலும் சிறந்த தமிழ்நாடாக உயர்த்துவோம். முன்னேறிய தமிழ்நாட்டை இன்னும் முற்போக்கான தமிழ்நாடாக உயர்த்துவோம். அதற்கு இளைஞர்களுடைய உங்களுடைய முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேணும். உங்களுக்கு உழைப்புக்கான உயர்வு நிச்சயம் உங்களை தேடி வரும் அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருக்காரு. என் கூட இளைஞர் அணியில் இருந்தவர்கள் எல்லாரும் இப்போ பல்வேறு பொறுப்புகளுடன் உயர்ந்து பதவியில இருக்கிறாங்க அப்படின்னு நேற்று வெளியிட்ட வீடியோல கூட நான் சொல்லி இருந்தேன். இது குறித்து ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தேன். அப்போது அமைச்சரவையில் இளைஞர் அணியில் இருந்தவர்கள் 10 பேர் அமைச்சர்களாக இருக்கிறாங்க, 24 பேர் எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க, 4 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறாங்க, மேயராக 3 பேர் இருக்கிறாங்க. இதற்கு முன்னிருந்த கேபினெட்டிலும் இளைஞர் அணியில் இருந்தவர்கள் அமைச்சர்களாக தேர்வாகி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நான் எதையும் மறக்க மாட்டேன். என் மூத்த புள்ள இளைஞர் அணி, நீங்கள் உண்மையாக உழைத்தால் உங்களுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் உங்களை தேடி வரும். உங்களை போலதான் சீனியர்ஸும் இருந்தாங்க. உங்கள் சீனியர்ஸ் போல நீங்களும் முன்னோடிகளை போல நீங்களும் கடுமையா உழைக்கணும். மூத்தோரை மதிச்சு இளையோரை அரவணைச்சு உடன் பிறப்புகளிடம் ஒரு தாய் மக்களாக அன்பு செலுத்துங்க.
உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துக்கள், உழையுங்கள். அதுவும் உங்கள் தனித்தன்மை எல்லாருக்கும் தெரிவது போல உழையுங்கள் அப்படின்னு மு.க.ஸ்டாலின் பேசியிருக்காரு. உங்கள் உழைப்பால் கழகத்தையும் மாநிலத்தையும் உயர்த்துங்க. அடுத்த வெற்றி மாநாட்டில் மீண்டும் சந்திப்போம். தமிழ்நாடா என்டிஏ கூட்டணியா அப்படிங்கிறது ஜனநாயக போரில் நாம் வெல்வோம் ஒன்றாக அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று விருதுநகர்ல நடந்த மீட்டிங்ல பேசியிருந்தாரு. இந்த நிகழ்ச்சியில பேசின துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, இந்தியாவிலேயே ஒரு கட்சியுடைய இளைஞர் அணிக்கு 5 லட்சம் நிர்வாகிகளும் 50 லட்சம் உறுப்பினர்களையும் கொண்ட ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படின்னு பெருமை கொண்ட ஒரு விஷயமா பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம திராவிட முன்னேற்ற கழகம் நம் இயக்கத்திற்கு மட்டும்தான் உண்டு, அதுவும் மிகப்பெரிய எழுச்சி பட்டாளத்தோடு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு திருச்சி சிவா பேசினாரு. அது மட்டும் இல்லாம அவர் இளைஞரணிய ராணுவத்தோடு ஒப்பிட்டு பேசியிருந்தாரு. ஒரு ராணுவத்துக்கு 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது அடிப்படை நிர்வாக ரீதியான கட்டமைப்பு பலம், 2வது தங்களுடைய தலைவர் என்ன சொல்றாரோ அந்த கட்டளைய கட்டுப்பாட்டோடு களத்துல இறங்கி செய்து காட்டுறது. கழகத்தின் இளைஞர் அணிக்கும் இது 2ம் தான் மிக மிக ரொம்ப முக்கியம். பலமும் அதுதான். மாநில, மாவட்ட, ஒன்றிய முதல் பூத் வரை இன்றைய நிர்வாகிகள் கொண்ட ஒரு வலுவான அமைப்பு நம்முடைய இளைஞர் அணிக்கு உண்டு. அதே மாதிரி கழக தலைவர் சொல்லும் எந்த விஷயத்தையும் உடனடியாக களத்துல இறங்கி செய்து முடிக்கிற சாமர்த்தியம் நம்ம இளைஞர் அணிக்கு உண்டு. உதாரணமாக கடந்த 6 ஆண்டுகளில் மட்டும் நீர்நிலைகளை தூர் வருவது, சிறுபான்மையினரின் நலன் காக்க சிஏஏ என்ஆர்சி சட்டத்தை எதிர்த்தது எல்லாமே நம்ம இளைஞர் அணிக்கு பலமா இருந்துச்சு. கொரோனா காலகட்டத்துல மக்களுக்காக ஹெல்ப்லைன் துவங்கியது. மாணவர்களுடைய கல்வி உரிமை காக்க நீட் ஒழிப்பு உண்ணாவிரதம் இருந்தது. தொகுதி தோறும் கலைஞர் நூலகங்கள், தொகுதி தோறும் பயிற்சி பாசறை கூட்டங்கள், 2000க்கும் அதிகமான இளம் பேச்சாளர்கள் தேர்வு, கழக வரலாற்றை எடுத்து சொல்ல முரசொலி பாசறை பக்கம், கொள்கை உணர்வை ஊட்ட அறிவுத்திலோரா என கழக பணி, மக்கள் பணி என பல்வேறு முன்னெடுப்புகளை செய்து இன்று தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு பாதுகாப்பாக இருப்பது நம்முடைய இளைஞர் அணி தான். ஆனா எந்த அமைப்பு பலமும் இல்லாம, எந்த கட்டுப்பாடும் இல்லாம, கொள்கைனா என்ன, லட்சியம்னா என்ன அப்படின்னு எதுவும் தெரியாம வெற்று கூச்சல் போடுகின்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல சுத்திக்கிட்டு இருக்குது. அவங்களால தமிழ்நாட்டுக்கு எந்தவித பயனும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கே எந்த பயனும் இல்லை அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் கூடிய சீக்கிரம் உணர்த்துவாங்க. இன்று திமுகவுக்கு 76 வயசாயிருச்சு. ஆனா இன்னமும் அதே இளமையோடும் வீரத்தோடும் போர்க்களத்துல நிற்பது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்படிப்பட்ட நம்முடைய கழகத்தின் சோல்ஜர்ஸ் ட்ரெயின் பண்ணி அனுப்பும் அணிதான் நம்முடைய இளைஞர் அணி. அதை நீங்க உணரணும் அப்படின்னு நேற்று நடந்த மீட்டிங்ல உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு. நம்முடைய கழக தலைவர் இளைஞர் திமுகவை துவக்கினாரு. 15 வயசுல துவக்கிட்டாரு. இந்த இளைஞர் அணிக்கு விதை போட்டாரு. இன்றைக்கு அந்த அணிக்கு கோபாலபுரம் இளைஞர் திமுக அணின்னு பேர் வந்திருக்குது. கோபாலபுரத்துல ஆரம்பிச்ச இளைஞர் அணியின் திமுக இன்று தமிழ்நாட்டையே கோட்டைக்கு நம்முடைய தலைவரை உட்கார வச்சிருக்குது. கலைஞர் என்னுடைய மூத்த பிள்ளை அப்படின்னு முறை சொல்லி அடிக்கடி சொல்லுவாரு. அதே போலதான் நம்ம தலைவருக்கு மூத்த பிள்ளை எதுன்னு கேட்டா நம்முடைய இளைஞர் அணி தான். இன்னொரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியை நாங்க பேச விரும்புறேன். நம்முடைய கழக தலைவர் 1976ஆம் ஆண்டு இதே பிப்ரவரி மாசம் தான் மிசா சட்டத்துல கைது செய்யப்பட்டாரு. இப்போ சரியா 50 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனா இன்றும் ஒரு இளைஞராகவே சிறைக்கு போன நம்முடைய கழக தலைவர் வெளியே வரும்போது ஒரு பண்படுத்தப்பட்ட ஆற்றல் மிகு ஒரு தலைவராக வெளியில வந்தாரு. அன்னைக்கும் இதே துணிச்சலோடு, இன்னைக்கும் அதே துணிச்சலோடு, வீரத்தோடு பாசிச சக்திகளை எதிர்த்து நிற்கிறார்கள். அது மட்டும் இல்லாம அப்போதும் இப்போதும் எப்போதும் மக்களோடு மக்களாக களத்துல முன்னிற்கின்ற ஒரு இயக்கமாக களத்தில் நிற்கின்ற ஒரு தலைவராக நம்முடைய தலைவர் இருக்கிறாரு. அதனால தான் இன்னைக்கும் திமுகவுக்கு நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவருக்கும் மக்கள் செல்வாக்கு ஒவ்வொரு நாளும் கூடிக்கிட்டே தான் இருக்குது. அதனால தான் சங்கிகளுக்கும் நம்ம மேல எப்ப பார்த்தாலும் ஒரு எரிச்சல், ஒரு கோபம் வந்துகிட்டு இருக்குது. இது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டு பக்கம் எட்டி பார்க்காத நரேந்திர மோடி இப்போது தமிழ்நாட்டை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கிறாரு. என்ன காரணம்னா தேர்தல் வந்ததும் அவருக்கு தமிழ்நாட்டு ஞாபகம் வந்துடும். இனிமேல் மோடியை பிடிக்கவே முடியாது. அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டே தான் இருப்பாரு. திருக்குறள் சொல்லுவாரு, கடல் கரையில போய் தியானம் எல்லாம் செய்வாரு,
முன்பு கொஞ்ச நாள் முன்னாடிக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாரு. தமிழ்நாட்டுக்கு டபுள் என்ஜின் சர்க்கார் வேணும்னு சொல்லியிருந்தாரு. ஆனா பிரதமர் மோடி அவர்களே, நாங்க திராவிட மாடல் அப்படிங்கிற சிங்கிள் என்ஜினை வச்சு ஏற்கனவே 11.19% வளர்ச்சியை எட்டிட்டோம். நீங்க சொல்லும் அந்த டபுள் டப்பா என்ஜின் வச்சுக்கிட்டு பீகார், உத்தரப்பிரதேச மாநிலங்களை இன்னும் 6% வளர்ச்சியை கூட நீங்க தொடவே கிடையாது. தமிழ்நாடு அடைஞ்சிருக்க வளர்ச்சியில பாதிய கூட இன்னும் நீங்க தொடவே இல்லை. பொதுவாக தேர்தலை ஜனநாயக திருவிழான்னு சொல்லுவாங்க. ஒரு திருவிழாவில் வான வேடிக்கை நடக்கும், மக்கள் எல்லாரும் உற்சாகமா இருப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுவாங்க. அப்படிப்பட்ட அணியாகத்தான் நம்முடைய தலைவர் தலைவரான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகிழ்ச்சியான இந்த நேரத்துல இருக்குது. அது மாதிரி தான் இன்னைக்கு தேர்தல் வந்த உடனே தேர்தல் திருவிழா அப்படிங்கிறத தமிழ்நாட்டுல புதிதாக கடை விரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி திருவிழா நேரத்துல போட்ட கடையெல்லாம் திருவிழா முடிஞ்ச உடனே காணாம போகுமோ, அதே மாதிரிதான் இந்த தேர்தல் முடிஞ்சதும் அந்த கடை அனைத்தும் காலியாகிவிடும். அதனால திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்னைக்குமே மக்களோட மக்களாக நிற்கும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு. நேற்று விருதுநகரில் நடந்த பிரம்மாண்ட இளைஞர் அணி மாநாட்டுல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மோடி மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பயங்கரமா தாக்கி பேசியிருந்தாங்க. நடக்க போற தேர்தலில் திமுக மற்றும் என்டிஏ கூட்டணிக்கு மட்டும்தான் போட்டின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் சொல்லியிருக்காரு. யார் மக்கள் மனதில் நிற்பார்கள் அப்படின்னு கூடிய சீக்கிரம் தெரிய போது. அதுவரை நாமும் காத்திருப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யா. நன்றி, வணக்கம்.